இன்று நாம் பார்க்கப் போவது சதுரங்க வரலாற்றில் மிக முக்கியமான நபரான ரூய் லோபஸ் டி செகுரா பற்றி. இவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஸ்பானிஷ் பாதிரியார் மற்றும் சதுரங்க வல்லுனர். இன்றும் உலக முழுவதும் விளையாடப்படும் ரூய் லோபஸ் ஓபனிங் இவரது பெயரால் அழைக்கப்படுகிறது. ரூய் லோபஸ் டி செகுரா அவர்கள் சுமார் கிபி 1530ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார். அவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியாராக இருந்தார். ஆனால் அவரை உலகம் நினைவில் வைத்திருப்பது சதுரங்கத்திற்காகத்தான். அந்த காலத்தில் சதுரங்கம் ஐரோப்பாவில் பரவலாக விளையாடப்பட்டு வந்தது. ஆனால் விதிமுறைகள் மற்றும் தந்திரங்கள் சரியாக பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் ரூய் லோபஸ் அவர்கள் சதுரங்கத்தை ஆராய்ந்து அதை முறையாக எழுதி பதிவு செய்தார். 1561ஆம் ஆண்டு அவர் எழுதிய புகழ்பெற்ற நூல் லீப்ரோ de la இன்வென்சியோன் லிபரல் y ஆர்த்தே del juego del ajedrez. இந்த புத்தகம் சதுரங்க வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இந்த நூலில் தொடக்க நகர்வுகள், சதுரங்க விதிகள், தந்திரங்கள், விளையாட்டு முறைகள் எல்லாம் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. இது உலகின் முதல் முக்கியமான சதுரங்க வழிகாட்டி நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ரூய் லோபஸ் ஓபனிங் என்றால் என்ன? ரூய் லோபஸ் ஓபனிங் என்பது சதுரங்கத்தின் ஒரு தொடக்க முறை. இந்த ஓபனிங்கில் வெள்ளை வீரர் கருப்பு குதிரையை அட்டாக் கொடுக்க முயற்சிப்பார். இது மிகவும் ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் மெதுவான வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டது. இன்றும் உலகின் முன்னணி வீரர்கள் இந்த ஓபனிங்கை பயன்படுத்துகின்றனர். 1560ஆம் ஆண்டு ரோம் நகரில் நடந்த ஒரு முக்கிய சதுரங்க போட்டியில் ரூய் லோபஸ் கலந்து கொண்டார். அப்போது அவர் ஐரோப்பாவின் சிறந்த வீரர்களை எதிர்த்து விளையாடினார். அவர் தனது தந்திர அறிவால் பலரை வென்றார். இதன் மூலம் அவர் அந்த காலத்தின் சிறந்த சதுரங்க வீரர்களில் ஒருவராக அறியப்பட்டார். ஏன் இவர் முக்கியம்? சதுரங்கத்தை கல்வி முறையில் கற்றுத்தந்தவர். உலகின் முதல் செஸ் தியரிஸ்ட்ஸில் ஒருவர். ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அடித்தளம் அமைத்தவர். 500 ஆண்டுகளுக்குப் பிறகும் அவரது பெயர் உயிரோடு உள்ளது. ரூய் லோபஸ் டி செகுரா ஒரு சாதாரண சதுரங்க வீரர் அல்ல. அவர் ஒரு சிந்தனையாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் சதுரங்கத்தின் முன்னோடி. இன்று நாம் ரூய் லோபஸ் ஓபனிங் விளையாடும்போது நாமும் 16ஆம் நூற்றாண்டு ஸ்பெயின் நாட்டிலிருந்த ஒரு பாதிரியாரின் சிந்தனையை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவரது பங்களிப்பு சதுரங்க உலகில் என்றும் மறக்க முடியாத ஒன்று. ரூய் லோபஸ் டி செகுரா அவர்கள் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்பதால் அவரது மரணத்தின் துல்லியமான காரணம் பற்றிய வரலாற்றுப் பதிவுகள் இல்லை. ஆனால் அவர் இயற்கை காரணங்களால் மரணமடைந்தார் என்று வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். நன்றி. மறுபடியும் சந்திப்போம்.